Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SCR அதோடைய பார்ட் 2 அது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒரு அனலாக் வேல்யூஸு ஒரு டேட்டா மாதிரி இன்புட்டில் கொடுக்குறோம், வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறோம், அனலாக் வோல்டேஜ் கொடுக்குறோம். அது அவுட்புட்டில் டிஜிட்டல் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸாக மாற்றி கொடுக்குது. அது சும்மா ஒன்றும் பண்ணுற முடியாது, அதுக்குன்னு சில சர்க்கியூட் ஒரு லாஜிக் ஒரு அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த அல்காரிதம் கான்செப்ட் படி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டர். இது மாதிரி நிறைய டைப் இருக்குது. கவுண்டர் டைப் ஏடிசி இருக்குது, ஃப்ளாஷ் டைப் ஏடிசி இருக்குது, டியூவல் கவுண்டர், ஸோ நிறைய எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. பட் கண்ட்ரோலர்ஸில் மோஸ்ட்லி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் கண்ட்ரோலர்ஸ்க்கு ரொம்ப கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதான் கான்செப்ட். ஓகே கைஸ், ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 4 பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா. ஒன்று வந்துட்டு இந்த இடத்துல கம்பேரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்துட்டு எஸ்ஐஆர், இன்னொன்று வந்துட்டு டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்துட்டு டிஎஸ்சி, அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், டேக் ஷார்ட்டாக சொல்லலாமா. வெரி சிம்பிள். ஸோ இதை பேஸாக வச்சு தான் வந்துட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்துட்டு ஒரு இன்புட்டில் ஒரு அனலாக் சிக்னல் லைக் திஸ் இந்த மாதிரி எழுதுறனே இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவுட்புட்டில் நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் லைக் திஸ் 1 0 1 1 1 லைக் திட் வாட் எவர் இட் இஸ், என்ன இன்புட்டில் அனலாக் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கரஸ்பாண்டிங்கான ஒரு டிஜிட்டல் டேட்டாவை அது கொடுக்கும். அதான் இதோட மெயின் கான்செப்ட். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி தருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எஸ்ஏஆர் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எஸ்ஏஆர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி அது கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது நமக்கு. என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஏஆர் பற்றி பேசலாம். எஸ்ஏஆர் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பமே. எஸ்ஏஆர் ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸை முடிக்கும். அது ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு டேக்குக்கு போகும். டேக்லேருந்து கம்பேரேட்டருக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு இவர் தான் ஃபஸ்ட் ஆரம்பிப்பார், அண்ட் செகண்ட் இவர், அண்ட் தேர்ட் இவர், அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்டுக்கு வரும், செகண்ட் தேர்ட், அது மாதிரி சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்ச உடனே நமக்கு வந்துட்டு டிஜிட்டல் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இதான் கான்செப்ட். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது அப்படின்னா இந்த இப்போது சிஸ்டமை ஆன் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஏஆரோடைய ஃபஸ்ட்டு பிஹேவியர் எப்படி இருக்கும்னாக்கா 1 0 0 அப்படின்னு தான் அது அவுட்புட் இருக்கும். அது என்ன 1 0 0 அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. எஸ்ஏஆர்லேருந்து எத்தனை அவுட்புட் வருதுன்னு பாருங்களேன். இது 1, இது 2, இது 3. ஸோ 3 அவுட்புட் வந்திருக்கு. A2 A1 A3 அதான் இங்கே போட்டிருக்கேன். இது A2, இது 1, இது 0, A1 A, ஓகே, A2 A1 A0 ஷார்ட்டாக எதிர்க்கிறேன் அப்படி. ஸோ எஸ்ஏஆரை டிஃபால்ட்டாக ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா A2 அப்படிங்கிற இந்த பிட் வந்துட்டு 1ல் இருக்கும், மற்றதெல்லாம் 0 பண்ணிடும். இதுதான் எஸ்ஏஆரோட டிஃபால்ட் ஆன் ஸ்டேட். ஸோ மற்றதெல்லாம் அதே மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ இப்போது 1 0 0 இருக்கு இல்லையா, அப்போ 1 0 0 அப்படிங்கிறது எங்கே போகுது, இப்போது டிஎஸ்சிக்குள்ளே போகும். டிஎஸ்சி வந்துட்டு ஜஸ்ட் லைக் ஒரு ஃபீட்பேக் மாதிரி அகைன் வந்து போகும், நமக்கு கம்பேரேட்டருக்கு போகும். ஸோ அகைன் கம்பேரேட்டரில் சில ப்ராசஸ் நடக்குது, அதை பற்றி நம்ம கண்டிஷன்ஸ் கீழே எழுதியிருக்கேன் இல்லையா. இந்த கண்டிஷன்ஸில் என்ன எதுங்க எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் சில ப்ராசஸ் நடந்து திரும்ப எஸ்ஏஆருக்கு போகும். திரும்ப எஸ்ஏஆரில் சம் ப்ராசஸ் நடந்து அந்த பிட்லாம் ஷிஃப்ட் ஆகும், 1 ஆகும், 0 நடக்கும், திரும்ப டிஎஸ்சிக்கு போகும், திரும்ப கம்பேரேட்டருக்கு போகும். இது மாதிரி ப்ராசஸ் நமக்கு ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த ரிப்பீட்டட் ப்ராசஸ் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடிஞ்ச உடனே நம்ம டேட்டாவை எடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதில் கம்பேர் பண்ணி வாட்டர் டெஸ்ட் நீங்கள் சென்சார்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா கண்ட்ரோலரில், அதில் டேட்டாவை ரீட் பண்ணிட்டு வாட்டர் பண்ணுறீங்க இல்லையா, அதெல்லாம் இப்படி தான் நடக்குது. ஸோ ஒரு சென்சார் வோல்டேஜ் வந்துட்டு சம் வோல்டேஜ் சென்சார்லேருந்து வருது, அதை கண்ட்ரோலர் ரீட் பண்ணுது, அதை நமக்கு டிஜிட்டலாக கொடுத்து நம்ம அது வாட்டர் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே கேஸ், ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு எஸ்ஏஆர் கான்செப்ட். இதில் கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் தான் இருக்கல முக்கியமானது. இந்த கண்டிஷன் வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் 2 விஷயம் இருக்குது. கண்டிஷன் என்ன சொல்லித்தரேன், அந்த கண்டிஷனை வச்சு ஒரு பெரிய ட்ரூத் டேபிள் மாதிரி ஒரு பெரிய ட்ரீ மாதிரி ஒன்று வரும். அதை முடிச்சிட்ட பிறகு எப்படி எஸ்ஏஆர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். லெட்ஸ் ஸ்டார்ட். முதல் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது அப்படின்னா என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த கண்டிஷன் யாருக்காக எழுதுக்கன்னு பாருங்களேன். கண்டிஷன் ஃபார் ஆப் ஆம்ப் அண்ட் எஸ்ஏஆர். இந்த கண்டிஷன் யாருக்காக அப்படின்னா இந்த கம்பேரேட்டர், இந்த ஆப் ஆம்புக்கும் இந்த எஸ்ஏஆருக்கும் தான், ரெண்டுத்துக்கும் இந்த கண்டிஷன் பொருந்தும். இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் என்னென்னா, ஆப் ஆம்ப்லாம் பாருங்களேன், 2 இன்புட் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்துட்டு வி இன்னொரு இன்புட் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு விடின்னு ஒரு இன்புட் இருக்குது. 2 இன்புட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு விஇன் இஸ் கிரேட்டர் தென் விடி, அதாவது விஇன் அப்படிங்கிற இந்த பின்னு வந்துட்டு விடியை விட பெருசாக இருந்தது, ரொம்ப ஹை வோல்டேஜில் இருந்து, ரொம்ப இல்லை கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்களேன். ஆப் ஆம்ப் அவுட்புட் வில் பி ஹை. தெரியுதா, அந்த ஆப் ஆம்போட அவுட்புட் என்ன ஆயிருக்கும்னா ஹையாக இருக்குமா, 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா விஇன் இஸ் லெஸ் தென் விடி. விஇன் வந்துட்டு விடியை விட சின்னதாக இருந்தது அப்படின்னா ஆப் ஆம்போட அவுட்புட் என்னவாக இருக்கும், நமக்கு லோவாக இருக்கும்.
இதுதான் கான்செப்ட். ஸோ 2 சினாரியோ இருக்குது இந்த இடத்துல, 2 கேசஸ் இருக்குது. Vin இஸ் கிரேட்டர் தென் VDயாக இருந்ததுன்னா ஹையாக இருக்கும், Vin இஸ் லெஸ் தென் VDயாக இருந்ததுன்னா லோவாக இருக்கும். இதான் வந்துட்டு இதோடைய கேசஸ். ஓகே கைஸ், இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த ஃபஸ்ட்டு கேஸ்லேயே அடுத்த லைன் எதிர்க்கம் பாருங்கள். Vin இஸ் கிரேட்டர் தென் VDயாக இருந்ததுன்னா ஆப் ஆம்ப் ஹை ஆகுது. ஹை ஆகிட்ட பிறகு அது எங்கே போகுது, நமக்கு டேரெக்டாக எஸ்ஏஆருக்கு போகுது. அப்போ எஸ்ஏஆர் என்ன ஆகும் அப்படிங்கிறது அதில் அடுத்து எதிர்க்கிறேன் நான். எஸ்ஏஆர் என்ன பண்ணுது அப்படின்னா செட் நெக்ஸ்ட் பிட். ரொம்ப சிம்பிள். அது என்ன நடக்குது அப்படின்னா, எஸ்ஏஆருக்கு ஒரு ஹை பல்ஸ் இன்புட்டில் வந்துச்சு அப்படின்னா, ஸோ டிஃபால்ட்டாக எஸ்ஏஆர் என்னவாக இருக்குது, இப்போ நமக்கு 100 இருக்குது. அப்போ ஹைன்ற பல்ஸ் எஸ்ஏஆருக்கு ஆப் ஆம்பில் வந்துச்சு அப்படின்னாக்கா செட் நெக்ஸ்ட் பிட். இந்த ப்ரீவியஸாக செட் பண்ண பிட் இது இல்லையா, இதுக்கு நெக்ஸ்ட் பிட் யார், இவர். இந்த பிட்டை செட் பண்ண சொல்லுது. இந்த மாதிரி தெரியுதா, செட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த பிட்ஸ் எது டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன இருக்கோ அப்படியே போட்டுரும் லைக் திஸ். இதை மட்டும், இந்த செகண்ட் பிட்டை மட்டும் செட் பண்ணிவிட்டேன். ரெஸ்ட் ஆஃப் த பிட் என்ன இருக்குது அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டேன். 110 அப்படியே எழுதிக்கிட்டேன். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Vin லெஸ் தென் VD வந்துட்டு ஆப்பம் என்ன ஆகும், நமக்கு லோவாகும். லைக் திஸ் லோவாகுது. அந்த லோன்ற பிட் வந்துட்டு எஸ்ஏஆருக்கு போகும்போது அப்போ என்ன ஆகும் எஸ்ஏஆர் அப்படின்னா, செட் 0 இன் ப்ரீவியஸ் செட் பிட். அதாவது ப்ரீவியஸாக ஒரு பிட்டு செட் ஆகிருக்கும், அந்த பிட்டை நீங்கள் 0 பண்ணணும். ப்ரீவியஸ் என்ன இருக்கோ வாட்டர்ஸ் அதை 0 பண்ணிடணும். அண்ட் செட் நெக்ஸ்ட் பிட். இதான் கான்செப்ட். இப்போ உதாரணத்துக்கு 100 இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக செட் பண்ண பிட் யாருது, இதை செட் ஆகிருக்கு. இதை 0 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிட்டை செட் பண்ணணும். ரெஸ்ட் ஆஃப் த பிட் எல்லாத்தையும் அப்படியே எழுதிடணும். இதான் கான்செப்ட். விஷயம் புரியுது, அதான் சொல்லியிருக்காங்க. செட் 0 ப்ரீவியஸ் செட் பிட். அதாவது டிஃபால்ட்டாக செட் ஆனது யார், இந்த 1 தான் ப்ரீவியஸ் செட் ஆன பிட்டு, அதை 0 பண்ணிவிட்டேன். அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, செட் இன் நெக்ஸ்ட் பிட். அடுத்த பிட்டை செட் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்த பிட்டை நான் செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற பிட்டை என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கணும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ 2 கேசஸ் இருக்குது. இந்த 2 கேஸ் மட்டும் நீங்களாம் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரூத் டேபிள். ஸோ இந்த கண்டிஷன் சொல்லி கொடுத்துருங்க இல்லையா, இந்த கண்டிஷன் வச்சு பெரிய ட்ரூத் டேபிள்னு போட போகிறீங்க. இப்போ அதை வச்சு தான் இந்த எஸ்ஏஆரை வந்துட்டு ஒர்க்கிங் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ லெட் ஸ்டார்ட். இப்போ டிஃபால்ட் ஸ்டேட் எஸ்ஏஆருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேலே சொல்லி கொடுத்த மாதிரி டிஃபால்ட்டாக ஆன் பண்ண உடனே 100 அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ மேலே சொல்லி கொடுத்துருக்க கண்டிஷன் வந்துட்டு 2 சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, 100 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இதுவாக நமக்கு கனெக்ட் ஆகி வருது. அதே மாதிரி 100 அப்படிங்கிறது இதுவாகவும் வரும். ஸோ 2 கண்டிஷனில் 2 டைப் எழுதி காட்டியிருக்கேன். ஸோ எல்லா கண்டிஷனும் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டேட்டா வருது, அது எல்லாத்துக்கும் 2 கண்டிஷன்ஸ் போட்டு நம்ம அவுட்புட் எடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 100 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இதுலேயும் நமக்கு 2 கண்டிஷன் எழுதுகிற மாதிரி இங்கே எழுதிக்கலாம் நம்ம நீட்டாக. ஓகே, ஒன்று வந்துட்டு Vin அது வந்துட்டு பெருசாக இருக்குது VDயை விட. இன்னொரு கண்டிஷனில் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா, Vin லெஸ்ஸர் தென் VD இப்படி இருக்குது. அப்போ என்ன ஆகுனா 100 அப்படிங்கிறது என்ன சொல்லி கொடுத்துருக்க மேலே உங்களுக்கு, 100 அப்படிங்கிறது 110 ஆயிடணும். ஓகேவா, எழுதிக்கலாமா, 110 ஆயிரும். இந்த மாதிரி ஆயிரும். இப்போ அதே வந்துட்டு Vin வந்து சின்னதாக இருந்தது அப்படின்னா 100 அப்படிங்கிறது என்ன ஆயிருது அப்படின்னா 010 ஆயிரும் இல்லையா, எழுதிக்கலாமா நீட்டா, 010 ஆயிரும். கரெக்ட். அண்ட் அதே மாதிரி இப்போ இன்னொரு 2 பிரான்ச் இதுலேருந்து பிரியும் அப்படியே. ஓகே, இதெல்லாம் எப்படி பிரான்ச் பண்ணிச்சா பிரியுது அப்படின்னா, எஸ்ஏஆர்லேருந்து வர அவுட்புட்டு தான் இந்த 100 அப்படிங்கிறது 110 எல்லாமே எஸ்ஏஆரில் நடக்கும். அந்த டேட்டா திரும்ப டிஎஸ்சிக்கு போகுது, டிஎஸ்சி திரும்ப கம்பேரட்டருக்கு போகுது. அப்போ திரும்ப கம்பேரிஷன் நடக்கும், எது பெருசான்னு பார்க்கும். ஸோ திரும்ப ஹைலோன் சம்திங் வாட்டர் ப்ராசஸ் நடந்து திரும்ப எஸ்ஏஆருக்கு போகும், திரும்ப டிஎஸ்சிக்கு போகும், திரும்ப கம்பேரட்டர். இது மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதை தான் நான் இங்கே வந்துட்டு திரும்ப போட்டே போயிட்டே இருக்கேன். இது பார்க்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு 100 அப்படிங்கிற 2 கண்டிஷன் இருக்கும்போது 2 பிரான்ச்சுக்கு பிரிஞ்சிடுச்சு. அண்ட் அதே மாதிரி 110 அப்படிங்கிறது இதுக்கும் 2 பிரான்ச் இருக்கும். அண்ட் 010 இதுக்கும் 2 பிரான்ச் இருக்கும். லைக் திஸ். இங்கே வந்துட்டு அதே மாதிரி தான் Vin இஸ் கிரேட்டர் தென் VD, அதே மாதிரி Vin இஸ் லெஸ் தென் VD. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது 110 அப்படிங்கிறது அடுத்த பிட்டை செட் பண்ணணும். கரெக்டாக ப்ரீவியஸாக செட் பண்ண பிட்டை 0 பண்ண அப்படியே விட்டுட்டு அடுத்த பிட்டை செட் பண்ணணும். லைக் திஸ். இப்போ 110ன்றதுக்கு ப்ரீவியஸ் செட் பண்ண பிட் யாருன்னா இந்த 1 தான் நியூவாக செட் பண்ண பிட்டு. அடுத்த பிட் யாருன்னா அந்த 0 தான் அடுத்த பிட்டு. அந்த பிட்டை இப்போ 1 பண்ணிடணும். 111 இந்த மாதிரி பண்ணிவிட்டுருணும். அதே மாதிரி Vin இஸ் லெஸ் தென் VDயாக இருக்கும். இந்த கண்டிஷனை சொல்லி கொடுத்துருக்கேன். செட் 0 ப்ரீவியஸ் செட் பிட் அண்ட் செட் இன் நெக்ஸ்ட் பிட். அதாவது ப்ரீவியஸாக செட் பண்ண பிட்டு 1 இருக்கு இல்லையா, இதை 0 பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தியாக இருக்கிறது யார், இந்த 0 தான், அதை 1 பண்ணிடணும். லைக் திஸ் 101 இந்த மாதிரி பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி இங்கேயும் கண்டிஷன் வரும், Vin இஸ் கிரேட்டர் தென் VD. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், Vin இஸ் லெஸ் தென் VD. இங்கே அதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா 010 அப்படின்னு இருக்கும்போது
ப்ரீவியஸாக செட் பண்ண பிட் அப்படியே விட்டுட்டு அடுத்த பிட்டை 1 பண்ணணும். அப்போ 0 1 1 ஆயிரும். ஏன்னா ப்ரீவியஸ் செட் பண்ண பிட் இது இல்லையா, அதுக்கு அடுத்த பிட் யார் இதுதான். அப்போ அந்த பிட்டை 1 பண்ணிட்டேன். அதே மாதிரி Vin is less than Vd அந்த மாதிரி சொல்லும்போது ப்ரீவியஸ் செட் பண்ண பிட்டை 0 பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பிட்டை 1 பண்ணணும். அப்போ 0 0 1 இந்த மாதிரி வந்துடும். அண்ட் அகெயின் இங்கே 2 பிரான்ச் நமக்கு பிரியும். அண்ட் அகெயின் அதே மாதிரி ஓகே, இங்கே 2 பிரான்ச் அழகாக நமக்கு வந்துட்டு பிரியுது. இங்கே அதே மாதிரி தான் சிம்பிளாக நான் சிம்பிள் மட்டும் போட்டுக்கிறேன். இல்லை கிரேட்டர் தென் லெஸர் தென் கிரேட்டர் தென் லெஸர் தென் கிரேட்டர் தென் லெஸர் தென் ஓகே, சிம்பிளாக போட்டாச்சு. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 1 1 ட்ரிபிள் 1 அதிகமாக இருந்தது அப்படின்னா கிரேட்டர் அந்த Vin வந்துட்டு அதிகமாக இருந்தது அப்படின்னா 1 1 1 அப்படிங்கிறது 1 1ஆகவே இருக்கும். பிகாஸ் அடுத்த பிட்டை செட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பிட் எதுவும் இல்லை. பிகாஸ் ப்ரீவியஸ் செட் பண்ண பிட் இந்த பிட் தான் இல்லையா, அதனால் அடுத்த பிட் எடுத்துட்டதுனால அப்படியே எழுதிக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி 1 1 1 அப்படி இந்த கண்டிஷன் இந்த சினாரியோ பார்க்கும்போது Vin வந்து லோவாக இருக்குன்னு சொல்லும்போது ப்ரீவியஸாக செட் பண்ண பிட்டை 0 பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பிட்டை 1 பண்ண சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் செட் பண்ண பிட் யார் இதான் இல்லையா, அப்போது 1 1 0 எப்படி போட்டு அடுத்த பிட்டை 1 பண்ணணும். நாங்கள் 1 பண்ணுறதுக்கு எந்த பிட் இல்லாதனால அப்படியே விட்டுருணும். அண்ட் அதே மாதிரி 1 0 1 அந்த மாதிரி இதில் 2 கண்டிஷன் பிரியுது. 1 0 1 பெருசாக இருந்தது அப்படின்னா அடுத்த பிட்டை 1 பண்ணணும், முன்னாடி இருக்க பிட்டை அப்படியே விட்டுணும். அப்போ முன்னாடி செட் பண்ண பிட் இது இல்லையா, இது அப்படியே விட்டுட்டு அடுத்த பிட்டை 1 பண்ணணும். அண்ட் அந்த பிட்டை 1 பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாதனால அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்து 1 0 1 அப்படிங்கிற லெஸ் தென்னாக இருக்குன்னு சொல்லும்போது ப்ரீவியஸாக செட் பண்ண பிட்டை 0 பண்ணணும், அடுத்த பிட்டை 1 பண்ணணும். அப்போ அடுத்த பிட் ஒன்றும் இல்லாதனால இதை மட்டும் 0 பண்ணிட்டு அப்படி எழுதிக்கலாம். 1 0 0 அப்படி எழுதிக்கிட்டேன். சேம் கண்டிஷன் இங்கே தான் 0 1 1 இருக்குது. கிரேட்டராக இருந்துன்னா அடுத்த பிட்டை 1 பண்ணணும், அடுத்த பிட்டை அப்படியே விட்டுருணும், எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ 0 1 1 ஏன்னா அடுத்த பிட் எதுவும் இல்லாதனால. அதே மாதிரி 0 1 1 கம்மியாக இருந்த Vin வந்துட்டு வோல்டேஜ் கம்மியாக இருந்தது அப்படின்னா 0 1 1 அப்படிங்கிறது என்னவாயிரும் அப்படின்னா 0 1 0 ஆயிரும். ஸோ ப்ரீவியஸாக செட் பண்ண பிட் 0 ஆயிருது, அடுத்த பிட்டை 1 பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி தான் இதுவும் 0 0 1 அப்படிங்கிறது 0 0 1ஆகவே இருக்கும். அண்ட் லெஸ் தென் சொல்லும்போது 0 0 0 ஆயிரும். ஏன்னா ப்ரீவியஸ் செட் பண்ண பிட்டை 0 பண்ணிட்டேன், அடுத்த பிட்டை 1 பண்ணுறதுக்கு எதுனால அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ இதுதான் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சைக்கிள் நடக்கவே நடக்காது. ஸோ ஒவ்வொரு கன்வர்ஷன் ப்ராசஸும் இப்படி தான் நமக்கு நடக்குது. ஓகே, இதுக்கு மேலே ஏன் நடக்காது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா கன்வர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எஸ்ஏஆரோடைய மேக்ஸிமம் ரெசல்யூஷன் இப்போ எத்தனை பிட் அப்படின்னா 3 பிட் தான் இருக்குது. ஓகே, 3 பிட்டோட ரேஞ்ச் என்னது 0 to 7 தான் 3 பிட்டோட ரேஞ்சு. ஆமாம் தானே, அந்த ரேஞ்ச் நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்களா. இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பேர் என்னது 0 அண்ட் இது வந்துட்டு 1 சொல்லலாம் பை டெசிமலில், இது 2ன்னு சொல்லலாம். அண்ட் இது 3 அண்ட் இது 4 அண்ட் இது 5 6 இது 7 அண்ட் இது 7 அது மாதிரி. ஸோ அந்த நம்பர் அட்டெண்டன்ஸில் ஃபுல் ரெசல்யூஷன் நம்ம பார்த்தாச்சு இப்போ. ஸோ இந்த ரெசல்யூஷன் ஃபுல்லாக இந்த ஸ்டெப்ஸ் சைக்கிள் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே கன்வர்ஷன் முடிஞ்சிடும். நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அதுக்கான கரஸ்பாண்டிங்கான பைனரி வேல்யூ அது உங்களுக்கு கொடுத்துரும். இதான் கான்செப்ட். ஓகே கேஸ், இப்போது ட்ரூத் டேபிள் இப்படி தான், ஒரு ட்ரீ வந்துட்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதை யூஸ் பண்ணி எப்படி அது கன்வெர்ட் பண்ணுது அடுத்த கேள்வி. இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு புரியாமல் இருக்கும் எப்படி கவுண்ட் பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ அது என்னன்றதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Vin இருக்கு இல்லைங்களா, இந்த Vinல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு 2.5 வோல்ட் நான் இன்புட்டில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2.5 வோல்ட் இன்புட்டில் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இந்த இன்புட் வோல்டேஜ் 2.5ல் இருக்குது. இப்போது எஸ்ஏஆர் என்ன சொல்லிட்டேன், டிஃபால்ட் ஸ்டேட் என்னது 100 சொல்லிட்டேன். அப்போ 100 அப்படிங்கிறது எங்கே போகும், நமக்கு டிஎஸ்சிக்குள்ளே போகும். டிஎஸ்சி 100 அப்படிங்கிறது என்ன ஆகும்னா டிஜிட்டலை அனலாக மாற்றி அது 4 வோல்ட்டாக மாற்றி விடி கொடுக்கும். அப்போ விடியில் யார் இருப்பா 4 வோல்ட் இருக்கும். வெரி சிம்பிள், இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கண்டிஷனு படி இந்த வோல்டேஜை கம்பேர் பண்ணி பாருங்களேன். 2.5 விட 4 பெருசாக சின்னதான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வோல்ட் தான் பெருசு. அப்போ நெகட்டிவ் பின் தான் பெருசாக இருக்குது, விடி தான் பெருசாக இருக்குது. அப்போது எந்த கண்டிஷன் அடுத்து மூவ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. இப்போது டிஃபால்ட்டாக இருக்கிற கண்டிஷன் 100 இது. இப்போ Vin வந்துட்டு சின்னதாக இருக்குது. ஸோ 2.5 தான் இது. ஆனால் விடி என்னது 4 வோல்ட்டில் இருக்குது. அப்போது இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லும்போது நமக்கு அடுத்ததில் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகிட்டு எஸ்ஏஆரில் 100 இருந்தது. இப்போ என்ன ஆயிருது அப்படின்னா 010 ஆயிரும். விஷயம் புரியுது இல்லையா? ஸோ 100 இருந்தது இப்போ என்ன ஆயிருது அப்படின்னா 010 ஆயிரும். வெரி சிம்பிள். இப்போ அகைன் வந்துட்டு டிஎஸ்சி வந்துட்டு ஃபீட்பேக் எடுக்கும். 010 அப்படிங்கிறது என்னது இஸ் 2 4 ஆகினமே 2 ஆயிருது. ஸோ 4 இருந்தது இப்போ என்ன 2 வோல்ட் ஆயிருது. அப்போ 2வையும் 2.5 கம்பேர் பண்ணி பார்க்கும்.
ஓகே 2 2.5 இப்போ யார் பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வி இன்னு தான் பெருசாக இருக்குது. ஆமாம் தானே, வி தானே பெருசாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் வரும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகுது நமக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா எஸ்ஏஆரில் இந்த டேட்டா வந்துடும் நமக்கு. ரைட்டா, எழுதிலாம் வாத நம்ம நீட்டாங்க. அப்போது 011 ஆயிடுது இப்போ நமக்கு. வெரி சிம்பிள். அப்போ 011 அப்படிங்கிறது டிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டு 2 அப்படிங்கிறது இப்போ 3 வோல்ட் ஆயிடுது நமக்கு. அப்போ விடிக்குள்ளே எனக்கு 3ன்னு இருக்கும். இப்போ அகைன் கம்பேர் பண்ணது 2.5 விட 3 பெருசான்னு பார்க்கும். இப்போ யார் பெருசாக இருக்கா, விடின்ற பின் பெருசாக இருக்கு, வோல்ட் பெருசாக இருக்குது. அப்போ விடி வந்துட்டு இந்த இடத்துல இது பெருசான்னு சொல்லும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கும். அதை எடுத்து எங்கே நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம்னா டிஸ்பிளேல நீங்கள் 010ன்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இன்புட்டில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா 2.5 வோல்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் அவுட்புட்டில் 010ன்னு கரெக்டாக உங்களுக்கு 2 பைனரி கிடச்சிருது. இதான் கான்செப்ட். ஸோ 3 பிட்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ட்ரூத் டேபிளாக ரொம்ப இதுவாக இருக்கும். இதே நீங்கள் 10 பிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்களேன், நிறைய பெருசாக வரும் இல்லை 10 பிட்னு சொல்லும்போதில். ஏன்னா 10 பிட் சொல்லும்போது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதான் கான்செப்ட். ஆனால் ஸோ நிறையா கண்டிஷன் எழுதி காட்டினேன். ஆனால் நமக்கு எப்படி ஃப்ளோ போகுதுன்னு பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டு வந்தது, அண்ட் செகண்ட் இந்த ஸ்டெப் வருது, அண்ட் தேர்ட் இது வருது, அண்ட் ஃபோர்த்தாக நமக்கு இந்த டேட்டா எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். ரைட்டா, அது மாதிரி தான் நீங்கள் இன்புட்டில் வோல்டேஜ் நீங்கள் மாற்ற எந்த கண்டிஷனில் எப்படிலாம் போகணுமோ அது கரெக்டாக போய் அதுக்கேற்ற மாதிரியான வோல்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு எடுத்து கையில் கொடுத்துரும். அதை எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதை வச்சு ஏதாவது ப்ராசஸ் பண்ணிக்கலாம், வாட் எவர் இட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அதை வச்சுட்டு. இதான் அதோடைய மெயினான கான்செப்ட். ஸோ எஸ்ஏஆர் வந்துட்டு இவ்வளோ தான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அகைன் வீடியோ பாருங்கள், நோட் எடுத்து எழுதி பாருங்கள். எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. அடுத்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏடிசியோடைய ரெஜிஸ்டர்ஸ், அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதை ஸ்டடி பண்ணலாம். ஸோ இதுட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த யூடியூப் சேனலுக்கு டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்குது. நீங்கள் டவுட் கேட்க. Until then, it's bye from Program Brain and have a nice day, guys. Bye.